வெல்கம் டு RMS அகாடமி. என்னோட டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல மே 16 இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So these were the list of news articles that we are going to discuss. So the first news பாருங்க, Prime Minister visits UAE. So recently Prime Minister planned 5 nation visit. அதில் ஃபர்ஸ்ட் நேஷனான UAE விசிட் பண்ணி என்னென்ன முக்கியமான அவுட்கம்ஸை அந்த விசிட்ல வந்து நம்மளுக்கு நியூஸ்ல கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அசோலா பாட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி, டெல்லியோட ஒன்லி வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த அசோலா பாட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் மியாவாக்கி ஃபாரஸ்ட் டெக்னிக்ல பிளான்டேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அபே AI சாட்போர்ட், CBI-ஓட ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் தான் இந்த அபே AI சாட்போர்ட். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற நேம் நடக்கக்கூடிய ஸ்கேமை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், இந்த சாட்போர்ட் எப்படி அட்ரஸ் பண்ண போகுதுன்றத நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். சாஃப்ட் ஷெல்ட் டர்ட்டில். ஸோ இந்த பர்டிகுலர் டர்ட்டில் சேட்டலைட் டேக்டு கண்டிஷன்ஸ்ல ஒரு டர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கசிரங்கா நேஷனல் பார்க்ல இருக்கக்கூடிய ரிவர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட் ஷெல் டர்ட்டிலோட பிரைமரி பிலிம்ஸ்ல ஒரு ஃபேக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கூடவே அந்த சேட்டலைட் டேக்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரேர் எர்த் மேக்னெட் ஸ்கீம். ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய இந்த ரேர் எர்த் மேக்னெட் ஸ்கீம் ரீசெண்டாக நியூஸ்ல வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக இந்த பர்டிகுலர் ஸ்கீம்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது சம்பந்தமா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் அப்படின்றத ஏற்கனவே நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்வர்ஷன் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட் டு நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ ஓல்டு டீகமிஷன்டு தெர்மல் பவர் பிளான்ஸை கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பற்றின ஒரு பர்டிகுலர் நியூஸ் தான் அது. 28 சச் டீகமிஷன்டு தெர்மல் பவர் பிளான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றின ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். கோல்டன் கேட்வே டு சென்ட்ரல் ஏஷியா ஆஸ் வெல் அஸ் யூரோப். இங்கே கோல்டன் கேட்வே அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபஹர் போர்ட்டு தான். ஸோ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ரீசெண்டாக பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் சம்மிட்ல இந்த டேர்மை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த சாபஹர் போர்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரீசெண்டாக நெக்ஸ்ட் பாருங்க, எபோலா வைரஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இங்கே இந்த வைரஸோட அவுட் பிரேக் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த எபோலா வைரஸ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றதை இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இந்தியா UAE சைன் பேக்ஸ் ஆன் எனர்ஜி டிஃபென்ஸ் ஆஸ் மோடி விசிட் வெஸ்ட் ஏஷியன் நேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா UAE they planned to create in our country. ஸோ இதனால இந்தியாவோட ஆயில் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அண்டர் கிரவுண்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கிரைசிஸ் லைக் சிச்சுவேஷன் இப்போ ரீசெண்டா ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் US கான்ஃபிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் போன்ற கிரிட்டிக்கல் எனர்ஜி சப்ளை ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா சோக் பண்ணியிருக்கு. ஸோ கட் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால இந்தியா போன்ற நிறைய ஏஷியன் கண்ட்ரிஸ் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் மெயினாக UAE கிட்டேருந்து வரக்கூடிய சப்ளைஸ்மே இல்லை கட் ஆஃப் இருக்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் தட் இஸ் பேரல்ஸை வந்து கிரிட்டிக்கல் தட் இஸ் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சரி, இப்போ கரண்ட்லி நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ரிசர்வ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன்லி 9.5 டேஸ்க்கு தான் வந்து இந்த ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கு. பட் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட லிமிட் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் 90 டேஸ். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பேசிக் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் டீல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இது கூடவே $5 billion இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் வேரியஸ் ஃபினான்ஷியல் ஃபர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கூடவே LPG சப்ளை அக்ரிமெண்ட்ஸுமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மெயினாக வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து LPGயோட இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதில் 40% வரும் UAE கிட்ட இருந்து மட்டுமே நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 22% ஆஃப் சச் இம்போர்ட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் கத்தார், 15% ஃப்ரம் சவுதி அரேபியா அண்ட் 15% ஃப்ரம் குவைத். ஸோ அப்போ 90% மேலே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் சப்ளை LPG சப்ளை வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல்
நெக்ஸ்ட் ஷிப் ரிப்பேர் கிளஸ்டரை வந்து வதினார்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் த இம்பார்ட்டன்ட் போர்ட் இன்டு அ மேஜர் மேரிடைம் ஹப். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் யார் மேனேஜ் பண்ணுறான்னா இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் லிமிடெட். ஸோ இட் இஸ் அண்ட் சப்சிடரி ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இட் இஸ் அண்ட் PSU. ஸோ இது கூடவே some other basic information related to India UAE relations பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு UAE இந்தியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னா தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக இந்தியாவுக்கு UAE இருக்காங்க அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாகவும் இருக்காங்க. இது இல்லாமல் நம்மளோட டயஸ்போரா கல்ஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா UAEல லார்ஜஸ்டாக இருக்காங்க. லார்ஜஸ்ட் ஃபாரின் கம்யூனிட்டி லிவிங் ஹியர் ஆஸ் வெல் அஸ் ட்ரேடுமே ஆனுவலி $85 billion worth of dollar வந்து ஆக்கர் ஆகுது. ஸோ இந்த ட்ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் 2022ல சைன் பண்ண இந்தியா UAE காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான். ஸோ இது கல்ஃப் கண்ட்ரியில் இந்தியா சைன் பண்ண ஃபர்ஸ்ட் CEPA. இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வதினாரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆயில் போர்ட்டுன்னு வரும்போது ஒன் ஆஃப் த மேஜர் ஆயில் போர்ட்டா குஜராத்ல இந்த வதினார் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே வேர்ல்ட்ஸ் India's one of the largest private refinery இந்த வதினார்ல வந்து இருக்கு, எஸ்பெஷலி விச் இஸ் ஹோஸ்ட் பை நயரா எனர்ஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃபார்மலி இட் வாஸ் கால்ட் அஸ் SR ஆயில். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆயில் போர்ட்டா இருக்கக்கூடிய இந்த வதினார் கூடவே இப்போ இந்த ஷிப் ரிப்பேரிங் பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸஸாக கிடைக்கும் போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேரிடைம் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறுது இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட சம் இம்பார்ட்டன்ட் போர்ட் லெட் ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சாகர்மாலா ப்ரோக்ராம் இருக்கு, அது கூடவும் இது அலைன் ஆகுது, இன்க்ளூடிங் இந்தியாஸ் மேரிடைம் விஷன் 2030. ஸோ ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம். இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் யார் மேனேஜ் பண்றான்னா இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் லிமிடெட். ஸோ இட் இஸ் அண்ட் சப்சிடரி ஆஃப் ONGC. ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கவர்மெண்ட் பிளான்ஸ் மியாவாக்கி ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் டிரைவ் அட் அசோலாபாட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ்ல அசோலாபாட்டி நம்ம பார்த்தோம். இந்த பர்டிகுலர் நியூஸை we can class it under GS paper 3 environment, biodiversity and conservation. We can classify it, that is we can already we saw that Asolabati wildlife sanctuary, it is a only wildlife sanctuary of Delhi. So in the only அப்படின்ற term இங்க வரதுனால மேபி இதை நம்ம UPSC கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அசோலாபாட்டி வைல்ட்லைஃப் சாங்சுரியில மியாவாக்கி டெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியர்லி 40,000 saplings as well as 20,000 shrubs வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ண போறாங்க. இதுக்கான ப்ரொபோசல்ஸ், இதுக்கான பிட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க டெண்டரை வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டாக்டர் அகிரா மியாவாக்கி, ஸோ ஹி இஸ் த brainchild of this particular technique, belongs to Japan. He is also a botanist and also இந்த டெக்னிக்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் பிளான்டேஷன் டெக்னிக் மாதிரி இல்லாமல் இங்கே மெயினாக நேட்டிவ் பிளான்ட் ஸ்பீஷஸை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 square மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 plants. ஸோ அதுவும் நேட்டிவ் பிளான்ஸ் தான். அண்ட் 2 to 3 yearsலேயே வந்து இந்த பர்டிகுலர் க்ரோத்தை வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும். பட் அன்டில் தட் இன்டென்சிஃபைட் கேரை வந்து ப்ரொவைட் பண்ணும் பட்சத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அசோலாபாட்டி வைல்ட்லைஃப் சாங்சுரி ஸோ பிரசன்ட் அட் சவுத் டெல்லி ஆஃப் சதர்ன் ரீச். ஸோ இந்த பர்டிகுலர் வைல்ட்லைஃப் சாங்சுரியில் ஆரவல்லி ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வைல்ட்லைஃப் சாங்சுரி கம்மிங் அண்டர் வைல்ட்லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஆரவல்லி ஹில் ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டு ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் லிஸ்ட்ல வந்து வரக்கூடியது. இப்போ ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யங் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் கேட்டகரியில் வரும். பட் ஆரவல்லி 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனதுன்னு சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் ஹில் ரேஞ்ச் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அண்ட் டெல்லி. ஸோ இந்த பர்டிகுலர் 4 இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். மேபி பிலிம்ஸ்ல இதை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. இதுல டெல்லி ரிட்ஜ் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விண்ட் பேரியரா ஆக்ட் ஆகுது. ஏன்னா ஸோ நம்ம மேப்லேயே பார்த்தோம் அப்படின்னு பட்சத்தில் நியர்பை ராஜஸ்தானோட ஹாட் டெசர்ட் விண்ட்ஸ்
டெல்லியை இம்பாக்ட் பண்ணாமல் இந்த ரிட்ஜ் வந்து சேஃப்கார்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது டெல்லியில் இருக்கனால இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ கார்பன் சிங்க், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஜோனாகவும் ஆக்ட் ஆகுது, இன்க்ளூடிங் அர்பன் ஹீட் ஐலாண்ட் மிட்டிகேட்டர். ஸோ அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்னா என்ன? ஸோ மெயினாக இந்த சம்மர் டைம் பீரியட்ல நியூஸ்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட். அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அர்பன் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக கான்கிரீட்டைசேஷன் அக்கறை இருக்கும். ஸோ இதை கான்கிரீட் ஜங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஹீட் அப்சர்விங் அண்ட் ரீட்டனிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த ஹீட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்சிக்வன்ஸை ஏற்படுத்துது. பட் இட் இஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பிளான்டேஷன் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் டெக்னிக் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய இந்த அடிஷ்னல் green spaces வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி it will act as a diluter for this urban heat island effect. Okay, next news பாருங்க. CBI launches AI powered verification system named Abhay. So இந்த நியூஸை வந்து ஜஸ்ட் பேப்பர் 2 கவர்னன்ஸ் கீழே கிளாஸிஃபை பண்ணலாம், law enforcement. பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெயினாக AI ரிலேட்டட் நியூஸ் கீழே நம்ம இதை கொண்டு வரலாம். ஸோ அது என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Abhay, AI based help bot for authentication of your notices. ஸோ இது சிபிஐயோட போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மெயினாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் சிட்டிசன்ஸ் வெரிஃபை த authenticity of சிபிஐ நோட்டீசஸ். ஸோ யூஸ்வலாகவே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற நேம் கீழே நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அக்கர் ஆகுது. யூஸ்வலாக ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸை பேஸ் பண்ணி they may do a video call for the particular person. ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபேக் நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணி அவங்கள த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இது லாங்கர் ரன்னாகவும் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான நோட்டீசஸை அதோட அத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறதுக்காக இந்த அபை போர்ட்டலில் வந்து நம்ம டைரெக்டாக இந்த நோட்டீசஸை சென்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் ரெடியூஸ் சச் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ். ஸோ நிறைய ரேன்சம்வேர் த்ரெட்டுமே வந்து இங்கே ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி நம்ம லீகலி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேர்மை லீகலி எக்ஸ்பிளைன் பண்ணல. தெர் இஸ் நோ லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லையும் இல்லை, பிஎன்எஸ் தட் இஸ் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா போன்ற லீகல் ப்ரொசீஜர்ஸ்லையுமே வந்து இது கிடையாது. ஸோ அப்போது டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து ஐடி ஆக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபிலிம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. டிஜிட்டல் அரெஸ்ட் எங்கேயுமே ப்ரெசென்ட் ஆகல. இது ஸ்கேமர்ஸ் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த டேர்மை பயன்படுத்துகிறாங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டேக்டு Ganges soft shell turtle released in Kaziranga National Park. So in the news, GS paper 3, environment ecology biology biodiversity வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் கீழே கொண்டு வரலாம். ஸோ இங்கே மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இந்த சாஃப்ட் ஷெல்டு டர்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக சேட்டலைட் டேக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கேஞ்சஸ் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் நியூஸில் இந்த அவுட்கமோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டேக்ன்றதுனால சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் பற்றி கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த நியூஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேட்டலைட் டேக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டர்ட்டிலோட ரியல் டைம் டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சீசன் கேப்ப எப்படி அந்த பர்டிகுலர் டர்ட்டில் மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறது, மெயினாக அதோட ரேஞ்ச் என்னன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். நெஸ்டிங் சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கலாம் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ப்ரீடிங் ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸை இன்னும் பெட்டராக கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சேட்டலைட் டேக்டு சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் கசிரங்கா நேஷனல் பார்க்கில் இட் இஸ் ஆல்சோ அ டைகர் ரிசர்வ் இன் ஆசாம் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கசிரங்கா நேஷனல் பார்க் பொறுத்தளவுக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் ஆல்சோ அண்ட் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்லையுமே வந்து இது வரும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டில் 1 ஹார்ன் ரைனோஸோட பாப்புலேஷன் 70% இங்கே தான் இருக்குது, 2 ஹார்ன் ரைனோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும், பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை யார் லீட் பண்ணியிருக்கா அப்படின்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இவங்க ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ they were working with MOEFCC, Kaziranga National Park authorities
Assam Forest Department, and it is also funded by National Geographic Society. Maybe prelims-ல இது நம்ம கேட்க சான்சஸ் இருக்கு. And இது எந்த நாள் அன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா significantly endangered species day. ஸோ இந்த டே ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல செலிப்ரேட் பண்றாங்க, அப்புறம் வேர்ல்ட் வைட் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த endangered species day மே மந்தோட 3rd Friday செலிப்ரேட் பண்ணப்படுது. தட் இஸ் இந்த பர்டிகுலர் இயர்ல மே 15 அன்னைக்கு இது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சிக்னிஃபிகண்ட் டே அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து கேரி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேஞ்சஸ் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில், சயின்டிஃபிக் நேம் நெல்சோனியா கேஞ்சடிகா. இதோட ஃபேமிலி பிலாங்ஸ் டு ட்ரைனோகேடி, பிலாங்ஸ் டு சாஃப்ட் ஷெல் டர்ட்டில்ஸ் ஃபேமிலி. ஸோ IUCN ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்தளவுக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1970 கீழே ஷெட்யூல் 1ல வச்சிருக்காங்க. ஷெட்யூல் பொறுத்து ஷெட்யூல் 1, 2, 3 இந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் ஷெட்யூல் பொறுத்து இதோட டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதோட ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர், இதோட சாஃப்ட் ஷெல் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த ஷெல்ல மார்க்கிங்ஸ் வந்து யூனிக்கா இருக்குன்னு சொல்றாங்க, அண்ட் டிஸ்டிங்க்ட் ஆரோ ஹெட். ஸோ இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் ஃபீச்சர் இருக்கு. இதோட ரோல் ஸ்கேவெஞ்சர். ஸோ இட் ஃபீட் ஆன் டெட் டிகேட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இந்த ரிவர் வாட்டர். ரிவர் ஈகோசிஸ்டமை கிளீனாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எங்கெங்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸ் ஸ்ப்ரெட் இருக்குன்னா கேஞ்சஸ், இண்டஸ், மகாநதி, பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்பீஷஸும் இருக்கு, நியூஸ்ல வரும்போது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் 8 சாஃப்ட் ஷெல் டர்ட்டில், 5 சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் வந்து கசிரங்கா லேண்ட்ஸ்கேப்ல மட்டுமே தெரியப்பட்டிருக்குன்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க, இது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சென்டர் எக்ஸ்டென்ஸ் பிட் டைம்லைன் ஃபார் ரேர் எர்த் மேக்னெட் ஸ்கீம். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஈவன் எக்கனாமிக்கில் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கேட்டகரியில் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே லான்ச் பண்ண 7,280 crore rupees worth ஆஃப் ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிட்டிங் டைம்லைன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த நியூஸ்ல இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இந்த ரேர் எர்த் மேக்னெட்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேவர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் மேக்னெட்ஸ். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான டெக்னாலஜிஸ், சொல்லக்கூடிய டெக்னாலஜிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப பேக் போனாக இருந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் மேட் ஃப்ரம் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். மெயினாக எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இப்போ இவியில் ஒரு கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னா இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மோட்டார்ஸ், விண்ட் பவர் ஜெனரேட்டர்ஸ், மிசைல்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது இல்லாமல் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் 17 இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ரேர், அப்போ ஜியாலஜிக்கலி இது ரேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ஸ்கேட்டர்டா இருக்கிறதுனால இதை நம்ம எக்கனாமிக் பெனிஃபிட்க்கு ஏற்ப ஒரு பகுதியில் மட்டும் எல்லாத்தையுமே நம்ம மைண்ட் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை ரீப் பண்ண முடியாது. இதோட ப்ரெசன்ஸ் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கிறதுனால தான் இதை இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரேர்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் நாட் ஜியாலஜிக்கலி ரேர். ஸோ நெக்ஸ்ட் அதில் ஒரு முக்கியமான மேக்னெட் பார்த்தீங்கன்னா இந்த நியோடைமியம் அயன் போரான் மேக்னெட் தான். ஸோ வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்மனன்ட் மேக்னெட். மெயினாக இவி மோட்டார்ஸ், விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ், எம்ஆர்ஐ மிஷின்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மிசைல்ஸ், டிஃபென்ஸ், ரேடார்ஸ், இந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் லீடிங் டெக்னாலஜிஸ் எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேக்னெட்ஸ் இல்லைன்னா இப்போ நம்ம ட்ரீம் பண்ணக்கூடிய இவி ரெவல்யூஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. விண்ட் எனர்ஜி ஆர் எனி அதர் மாடர்ன் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இங்கே ஃபுல்ஃபில் ஆகாது. பட் இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா ஒன் கண்ட்ரி டாமினன்ஸ், தட் இஸ் சைனா. எந்த அளவுக்கு டாமினன்ட் கேரி ஓவர் பண்ணுறாங்கன்னா ரேர் எர்த் எலிமெண்டோட மைனிங்கை 60% குளோபலி சைனா தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வெறும் மைனிங் மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமாக 85% மேலே, அதாவது 90 to 95% வந்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க. 90% மேலே ரிஃபைனிங் அண்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டாமினன்ஸியாக சைனா இங்கே கேரி ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் திஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, USA அண்ட் யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஜப்பான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரிசர்வ்ஸ், எந்த அளவுக்கு வேர்ல்டில் ரேர் எர்த் எலமெண்ட்ஸோட ரிசர்வ்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் லீடிங். ஸோ இந்தியா 7.2. ஸோ இது 2026ஓட மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் ரேர் எர்த் டேட்டா படி நம்ம இதை வந்து பார்த்து வச்சுக்கலாம். செகண்டு பிரேசில். மேபி இந்த டாப் 3 வந்து பார்த்து வச்சுக்கலாம், நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்தியாவோட ரிசர்வ்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளோட பீச் சாண்ட் மினரல்ஸ் லைக் present in Kerala, Tamil Nadu, Odisha, Andhra, மெயினாக தோரியம் ப்ளஸ் அதர் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஸோ தோரியம் பொறுத்தளவுக்கு நம்மளோட 3rd ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியர்
ரியாக்டரில் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கான பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம மெயினாக பார்த்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி நம்மளோட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து மெயினாக இந்த மோனோசைட் சாண்ட்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அப்ராக்சிமேட்லி 6% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. பட் நம்ம கிட்ட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால மெயினாக இந்த ரேர் மேக்னெட்ஸையாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுன்றதுனால இந்த பர்டிகுலர் பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் மெயினாக பார்த்து வச்சுக்கணும். இந்த மிஷன் மூலமாக தான் we are planning for domestic exploration, overseas acquisition and recycling. So these were the list of 30 critical minerals ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரியில் வந்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் ரீசெண்டாக கோபால் நியூஸில் இருந்துச்சு, மெக்காங்கங்கா ரிவரோட பொல்யூஷன் கோபால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கேலியம் ஜெர்மோனியம் போன்ற ரேர் எலமெண்ட்ஸை சைனா எக்ஸ்போர்ட் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லிட்டு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லித்தியம் ரிசர்வ்ஸை ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மினரல் பற்றி நியூஸில் வரும்போதும் அதை நம்ம மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் டங்ஸ்டன் ரீசெண்டாக மதுரையில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ப்ரொட்டஸ்ட் மூலமாக அதை ஸ்டாப்பும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலிக்கான் போன்ற மினரல்ஸ் மெயினாக செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் 3 old thermal power sites chosen for new nuclear power projects. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸோட தீம் என்னன்னா, ஓல்டு தெர்மல் பவர் பிளான்ட்டை அப்படியே கிடப்பில் விடாமல் அதை எப்படி ஃபீஸிபிளாக நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸை நியூக்ளியர் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், GS பேப்பர் 3. ஸோ இந்த பிளான்ல நம்மளுக்கு எதுக்காக இது மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே we have a target that is 100 gigawatt of electricity-யை 2047 நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து மட்டும் நம்ம எடுக்கணுன்ற ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ அதனால பட் இப்போ கரண்ட்லி நம்ம நியூக்ளியர் எனர்ஜியோட ஷேர் வந்து இட் இஸ் நியர்லி 3% தான். ஸோ தட் இஸ் 8.8 gigawatt ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால தான் நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்டை கன்வெர்ட் பண்ணலான்றதான் இது ஒரு பிளான். ஸோ எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தெர்மல் பவர் பிளான்ஸ்ல இருக்கும், வாட்டர் சப்ளை இருக்கும், கிரிட் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால இது பிளான். பட் இதில் ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த 1 kilometer எக்ஸ்க்ளூஷன் ஜோன் தான். ஸோ அது என்ன 1 kilometer எக்ஸ்க்ளூஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அதை செட்டப் பண்ணும்போது 1 kilometer ஜோன்ல எந்த ஒரு ரெசிடென்ஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த சேலஞ்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் தெர்மோ பவர் பிளான்ஸ்க்கு அந்த மாதிரி 1 kilometer கிரைட்டீரியா இல்லை. ஸோ அதை நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 1 kilometerக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவை வெக்கேட் பண்ணுன்ற ஒரு சேலஞ்ச் இங்கே அரைஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம இங்கே மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே சாந்தி ஆக்ட் வந்து ரீசெண்டாக நியூஸில் ரிப்பீட்டாக இருந்திருக்கு, டீட்டெயில்டாக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதோட பிரைமரி தீம் என்னன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸை கொண்டு வந்து நியூக்ளியர் எனர்ஜியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றது தான். அண்ட் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெடோட மோனோபோலியுமே இங்கே வந்து கேன்சல் பண்ணுறாங்க இது மூலமாக. ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் மூலமாக நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். சரி, இப்போ பிளான் இங்கே எக்ஸ்க்ளூஷன் ஜோன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. இதை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை 1 kilometer ரேடியஸ்லேருந்து அட்லீஸ்ட் ரெடக்ஷன் மூலமாக நம்ம சம் ரெசிடென்ஷியல் ஜோன்ஸை வந்து வெக்கேட் பண்ண வேண்டியது இல்லைன்ற ஒரு டிஸ்கஷன் தான் அது. ஸோ இது இல்லாமல் இதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், இந்த ஓல்டு தெர்மல் பவர் பிளான்ஸை ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஏன்னா வெறும் 700 meters தான் இதோட எக்ஸ்க்ளூஷன் ஜோன். அப்போ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டெவலப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே இந்தியாவோட கரண்ட்லி ஆப்ரேட்ஸ் 24 reactors across 7 locations. ஸோ அது என்னென்னன்றது கொடுத்துருக்காங்க. இந்த நேம்ஸ் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இதோட கெப்பாசிட்டியுமே வந்து இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸ் லெவல் ஃபேக்ட் இது கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, Arakchi Chabahar Golden Gateway, hope India still develop it. In the particular news, we can class it under JS Paper 2 IR. ரீசெண்டாக பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டில் ஈரான் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்ஸ் அகெயின் சாபஹார் போர்ட்டோட டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாமல் இந்தியா கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதான் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை கோல்டன் கேட்வே சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஷியன் கல்ஃப் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டிய யூரோப்பா இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் ஏஷியாவை தட் இஸ் பாகிஸ்தான் ஓட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும்
இந்த சாபஹார் போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அகைன் ஈரான் கிட்ட இருந்து இந்தியா ஆயில பர்ச்சேஸ் பண்றதை ரெஸ்யூம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான ரீசன் கரண்ட்லி பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியா ஸ்டாப்டு ஆயில் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஈரான். ஸோ டியூ டு அமெரிக்காஸ் சாங்ஷன் ப்ரெஷர் கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமா இந்தியா தட் இஸ் யூஎஸோட டைரக்டிவ்ஸை மீறக்கூடிய கண்ட்ரிஸை வந்து சாங்ஷன்ஸ் மூலமா வந்து பனிஷ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க 2019. அதுக்கு ஃபியரா இந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் பர்ச்சேஸை கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணியிருப்போம். பட் ஒன்ஸ் அகைன் ஈரான் இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ரெஸ்யூம் த ஆயில் பர்ச்சேஸ் ஃப்ரம் தேர் கண்ட்ரி. பட் இதுக்கும் சில கான்சிக்வென்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி சாங்ஷன் ப்ரெஷர்ஸ் வந்து இந்தியா மேல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் சாபஹார் போர்ட். சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ரோவின்ஸ் சவுத் ஈஸ்ட் ஈரான்ல மெயினா நியர் டு த கல்ஃப் ஆஃப் ஓமன் வந்து பிரசென்டா இருக்கு. இதோட சிக்னிஃபிகன்ஸே பெர்ஷியன் கல்ஃப்குள்ள போகணுன்ற அவசியம் இல்லாம டைரக்டா ஈரானோட ஒன்லி ஓஷனிக் போட்டா ஓப்பன் சி ஆக்சஸ் மூலமா இங்க இருக்கும். ஸோ பெர்ஷியன் கல்ஃப்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இது பிரசென்டா இருக்கும். பாகிஸ்தானோட குவாதர் போர்ட், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் எண்ட் ஆகக்கூடிய குவாதர் போர்ட்டுக்கு நியர்பை இருக்கு. இது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஜோனாவும் இருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்தியா இந்த சாபஹார் போர்ட்ல சாஹித் பெஹஸ்தி டெர்மினலை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மூலமா 10-year கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணி இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த டெவலப்மெண்ட்டுமே ஆன்கோயிங் வார்னால, செகண்டரி சாங்ஷன்ஸ் ஃபியர்னால இந்த டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆகலாம் அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்ட்ல இங்க வந்து ஈரான் நமக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை கண்டினியூ பண்ண சொல்லி. ஸோ இது இல்லாம சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸை இந்த போர்ட் மூலமா நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆப்கானிஸ்தானுக்கு ஃப்ரீக்வெண்டா சப்ளை பண்ணக்கூடிய ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸை ஈஸியா ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸை கனெக்ட் பண்ண முடியும். ரஷ்யாவை கனெக்ட் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி அடிஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியாவுக்கு இதுல அதிகமா இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். So next, Congo confirms new Ebola outbreak as death toll reaches 65. So இந்த particular news GS paper 3 science and technology மெயினா ஹெல்த் டிசீஸ் கேர்ல கொண்டு வரலாம். இந்த particular நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, காம்போல அடிக்கடி இந்த எபோலா அவுட் பிரேக் வந்து ஏற்படும். ஸோ அதுல இப்போ ரீசெண்டா எபோலா அவுட் பிரேக் காங்கோவோட இட்டூரி ப்ரோவின்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நம்ம எபோலா வைரஸோட பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ எபோலா வைரஸ் ஓட நேம் மெயினா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காம்போல இருக்கக்கூடிய எபோலா ரிவர் பேஸ் பண்ணி இந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ ஹண்டா அப்படின்ற வைரஸ் பார்த்துருப்போம். ஹண்டான்ற நேம் சவுத் கொரியால இருக்கக்கூடிய ஒரு ரிவரோட நேம். ஸோ அதை வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க எபோலா ரிவரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ வைரஸோட ஃபேமிலி ஃபெலோவரிடே ஜீனஸ் எபோலா வைரஸ். ஸோ 5 ஸ்பீஷஸ் ஆஃப் வைரஸ் இருக்கு. ஜைரே, சூடான், புடிங்புக்யோ, தாய்ஃபாரஸ், ரெஸ்டான். இதுல முக்கியமான ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜைரே தான். ஸோ இது அதிக அளவில் வந்து பாதிப்புல ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு நேச்சுரல் ரிசர்வேர் ஃப்ரூட் பேட்ச். இந்த வைரஸ் இந்த ஃப்ரூட் பேட்ச் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதை ஜூனோட்டிக் டிசீஸ் அப்படின்னு இங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதோட டிரான்ஸ்மிஷன் பாடி ஃப்ளூயிட்ஸ்ல கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது, லைக் பிளட்டா இருக்கலாம், வாமிட், செமன், சலைவா, ஸோ இல்லை இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் அனிமல் இந்த மாதிரியான ஏரியால இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இது கோவிட் மாதிரியான மற்ற வைரஸ் மாதிரி இது ஏர்பார்ன் கிடையாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் டைரக்ட் கான்டாக்ட் வித் பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமா தான் ஏற்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் WHO பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரி இந்த லிஸ்ட்ல, அதாவது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்ற லிஸ்ட்ல வரக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் அவுட் பிரேக் வந்து எங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கோ உடனே வந்து WHO தெரிவிக்கணும். இது மூலமா ஸோ இவங்க they will actually publish it internationally. இது மூலமா ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அவங்களோட டேட்டா வந்து ஷேர் பண்றது மூலமா எஃபெக்டிவா எப்படி இதை கண்டென்ட் பண்ண முடியும், தட் இஸ் தடுக்க முடியும், குறைக்க முடியும்ன்றத பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எபோலா அவுட் பிரேக் வந்து இந்த லிஸ்ட்ல வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் மூலமா இன்டர்நேஷனல் டிராவல் அண்ட் ட்ரேடுமே வந்து அஃபெக்ட் ஆகும். சரி, இதுக்கு எதனா வேக்சின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்வேபோ அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சின். இது WHO அப்ரூவ்டு வேக்சின் ஃபார் ஜைரே ஸ்பீஷஸ் ஆஃப் எபோலா வைரஸ். ஸோ அப்போ இதையும் நம்ம இங்கே பேசிக்காக நான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைரஸ் ஸ்பீஷஸ் நியூஸ்ல இருக்கும்போது அதை நம்ம இந்த கேட்டகரியில் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்னியோட பிலிம்ஸ் கொஷின்ஸ் பாருங்க. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் சம்பந்தமா ஒரு கொஷின் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த எபோலா வைரஸ் டிசீஸ். ஸோ இந்த 2 பிலிம்ஸ் கொஷின்ஸை வந்து
பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். இது போல் அனாலிசிஸில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.